4 மே 2026 தூய மத்தியாஸ் அப்போஸ்தலருடைய திருவிழாவை இன்று கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 15, இறை வசனங்கள் 9-17 முடிய. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்து இருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்து நிற்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளன் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்து நிற்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் தூய மத்தியாஸ் அப்போஸ்தலருடைய விழா நாளை கொண்டாடுகின்ற 12 திருத்துதரில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யூதாஸ் தனது அழைப்பை இழந்த பின் திருத்துதர்களின் சமுதாயத்தில் அவருடைய இடத்தை நிரப்புவதற்காக தூய ஆவியின் வழிகாட்டுதலால் மத்தியாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருந்தவர். ஆரம்ப திருச்சபையில் உறுதியான நம்பிக்கையுடன் இறைவனின் விவிலியத்திலும் நற்செய்தியையும் அவர் அறிவித்தார். இவர் இறைவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறார், அந்த அழைப்புக்கேற்று நம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்ற அழைப்பினோடு இன்றைய நாளில் நம்மை வழி நடத்துகிறார். இன்றைய நாளில் நம்முடைய வணக்க மாதத்தினுடைய அன்னையினுடைய பரிந்துரையினோடு அவருடைய குணமான இரக்கத்தை தியானிக்க அழைக்கின்றோம். மரியா மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறார். தன்னுடைய வாழ்நாளில் அவர் கூறிய அனைத்து வார்த்தைகளும் இறை வார்த்தையாகவும் நற்வார்த்தையாகவும் இருந்தது. பிறருக்கு ஆறுதல் அளிக்கின்றார், அன்பாக இருந்தார். அந்த அன்பையும் தாண்டி மற்றவர்களுக்கு இரக்கத்தை அதிக அளவில் காட்டியிருக்கிறார்கள். இந்த நாளில் மரியனுடைய இரக்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று வாழ்வோம். இந்த நற்செய்தியின் வழியாக இறைவன் நம்மை தேர்ந்தெடுப்பதை, அழைப்பு ஒரு இறைவனுடைய கொடை என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கிறார். நாம் கடவுளை தேர்ந்தெடுக்கவில்லை, கடவுள்தான் நம்மை தேர்ந்தெடுத்தார். ஆக இந்த ஒரு வார்த்தையின் வழியாக இது ஒரு பெரிய மரியாதையையும் அதே நேரத்தில் ஒரு பொறுப்பையும் நமக்கு தருகின்றது. நம்மில் ஒவ்வொருவரும் சிறியவர்களாய் இருப்பதற்காக அல்ல, ஆண்டவர் தன்னுடைய கிருபையினால் நம்மை தேர்ந்தெடுத்தார் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக. யூதாசுடைய வாழ்க்கையை நாம் நினைவு கொள்கின்ற பொழுது அவனும் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்தான். ஆனால் அவன் அந்த அழைப்புக்கேற்று வாழவில்லை. இதன் விளைவாக அவன் தனது இடத்தை இழக்கின்றான். அந்த இடம்தான் இன்று நினைக்கூறுகின்ற மத்தியாசுக்கு கிடைக்கிறது. கடவுளுடைய அருள் கிடைப்பது மிகவும் முக்கியம். ஆனால் அதை காக்கும் வாழ்க்கை வாழ்வதுதான் இன்னும் அதிக அளவில் முக்கியத்துவத்தை அளிக்கின்றது. அவர் அளித்த பல கொடைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். நம்பிக்கை, திறமைகள், வாய்ப்புகள் இவையெல்லாம் நமக்காக மட்டுமல்ல, பிறருக்காக பயன் தருவதாக நாம் அதை பயன்படுத்த முற்பட வேண்டும். இயேசு சொல்கிறார், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தருகின்ற கனியில் நிலைத்து நிற்கும் நான் உங்களை ஏற்படுத்துகின்றேன். ஆகின்ற நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில், திறமைகளில், வாய்ப்புகளில் நல்ல கனியை தருகின்றேனா? என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இறைவனுடைய பிரதிநிதிகளாக, கிறிஸ்தவர்களாக அழைக்கப்படுகின்றோம்.
ஆண்டவர் இயேசு மற்றொரு கிறிஸ்துவாக நாம் வாழ்வதை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும், நடத்துகின்ற ஒவ்வொரு வாழ்க்கை சூழ்நிலையும், இவை எல்லாமே மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றிய ஒரு உருவகத்தை நம்மை பார்க்கின்ற பொழுது உருவாக்க வேண்டும். ஆக இனி நம்முடைய வார்த்தைகள் இன்றைய நாளில் அன்பானதாகவும் நம்முடைய செயல்கள் நீதியானதாக இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்கின்ற ஒரு நபராக மாறுவோம். அதையும் தாண்டி ஆண்டவர் இயேசு நம்மை பணியார்கள் என்று அழைக்காமல் நண்பர்கள் என்று அழைக்கின்றார். நண்பர்கள் என்றால் அன்பை பகிர்பவன், மன்னிப்பவன், தியாகம் செய்பவன். இயேசு தனது உயிரையே நமக்காக அர்ப்பணிக்கின்றார். அதுவே உண்மையான கடவுளின் அளவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இறைவன் நம்மிடத்தில் ஏற்படுத்திய அவருடைய நட்பை நாம் வளர்க்கின்றோமா, பிறரை மன்னிக்கின்றோமா, அன்பை பகிர்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கை சூழ்நிலை பலவிதமான வேலைப்பாடுகளின் மத்தியில் ஒரு நட்பை நாம் மேன்மைப்படுத்துவது மிகவும் ஒரு அரிதான செயலாக, கஷ்டம் நிறைந்த ஒரு செயலாக இருக்கின்றது. இருந்த போதிலும் இறைவனை நாம் நண்பர்களாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்மிடையே இருக்கின்ற நட்பை நாம் வளர்க்க வேண்டும். பிறரை நாம் மன்னிக்க வேண்டும். நம்மிடத்திருக்கின்ற அன்பை பகிர வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு எளிதான வாழ்க்கை அல்ல, ஆனால் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. ஏனெனில் நாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள். இயேசு எப்பொழுதும் நம்முடன் தான் இருக்கின்ற என்ற உண்மை நமக்கு உறுதியையும் மகிழ்ச்சியையும் தருகின்றது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த மத்தியாசனுடைய விழா நாட்களில் நாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் கனித்தர அழைக்கப்படுகிறோம் என்று நினைத்து நம்முடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக்க முற்பட வேண்டும். நம் அன்பில் நிலைத்து நிற்க வேண்டும் உணர்ந்து இயேசனுடைய நண்பர்களாக நாம் வாழ வேண்டும். இவ்வாறு இன்றைய நாளை வாழ்கின்ற பொழுதும் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் நல்ல இறைவா, இந்த புதிய நாளிற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளிடம் அளித்த அனைத்து நற்கொடைகளுக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். நீர் எங்களோடு பயணித்து கடந்த இரவை நன்மையாக எங்களுக்கு அளித்தமைக்காக, அமைதி எங்கள் அனைவரையும் வாழ வைத்ததற்காக உமக்கு நன்றி கூறி, இந்த புதிய நாளில் உமது சிறகில் நேரில் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து காத்தருளும். நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்று கூறிய வார்த்தையை நாம் நினைவில் கொண்டு ஆண்டவரை இன்று உமது அழைப்பிற்கேற்க எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். எனக்கு தந்துள்ள அருள்களையும் கொடைகளையும் நான் சரியாக பயன்படுத்துகின்ற ஒரு ஞானத்தை எங்கள் அனைவருக்கும் தாரும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அன்பையும் அமைதியையும் எம்மில் பிரதிபலிக்க செய்தலும். தூய மத்தியாசை போன்று நான் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடன் நமக்கு சாட்சி அளிக்கின்ற உண்மையான ஒரு சீடனாக எங்கள் அனைவரையும் மாற்றலும். இன்றைய நாளில் நாங்கள் கண்ணி தருகின்ற அனைத்து இக்கொடைகளை பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்றிட எங்களுக்கு உதவியாக வாரும். எங்களுடைய வார்த்தையிலும் செயலிலும் உமக்கு மகிமை உண்டாக செய்தலும். என்னை உமது அன்பில் நிலைத்து நிற்க செய்தலும். எங்கு சென்றாலும் சமாதானத்தின் கருவியாக என்னை மாற்றியறலும். இன்றைய மகிமை நிறைந்த நாளில் உமது அவைக்கு மனிதரை அழைக்கின்ற அன்பிற்காக உமக்கு நன்றி கூறி, உலகில் உமது இறையாட்சி நிலைநாட்ட நீ தேர்ந்தெடுக்கப் போகின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசிர்வதிக்க வேண்டுகின்றோம். பல இளைஞர்கள் இன்றைய மே மாதத்தில் பலவிதமான துறைகளுக்கு செல்வதாக இருக்கின்ற அந்த தருணத்தில் உமது அழைத்தலை, இறை அழைத்தலை பெருகிறலும். அருட்பணியாளர்கள், துறவர மற்றும் திரு அவைய பணிகளுக்காக அழைப்பை பலருடைய இதயங்களில் இலை செய்தலும். உமது அழைப்பை கேட்டு துணிவோடு பலிதளிக்கின்ற ஒரு மனதை அனைத்து இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் தந்தரலும். அழைக்கப்பட்ட இடத்தில் உறுதியான நம்பிக்கையோடும் அன்புடனும் தியாக உணர்வோடும் பணியாற்றிட உமது தூய ஆவியரால் அவர்களை வழி நடத்தும். திரு சபையின் பணியில் அவர்கள் கனித்தரும் மரங்களாக இருந்து அன்பு, நீதி, சமாதானம் நிறைந்த உமது இறை அரசை இந்த உலகில் வெளிப்படுத்த அருள் புரியும். எங்களுடைய குடும்பங்களிலும் சமுதாயங்களிலும் உமது அழைப்புகள் மலர செய்தும் திரு அவையை பலமடைந்து வரம் தர அருளை தாரும். இந்த அனைத்து மன்றாட்டுக்களையும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக பார்த்து செபித்து
மரியனி பரிந்துரையோடு அனைத்து இளைஞர்களையும் இறை அழைத்தலைய பெருகிட உதவியாக வாரும். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்ரதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆஸ்ரதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்ரதிப்பாராக. ஆமென்.